வணக்கம். திடீர்னு ஒரு நாள் உங்க பேங்க் அக்கவுண்டோ இல்ல ரேஷன் கார்டோ வேலை செய்யாம முடங்கி போனா என்ன ஆகுறதுன்னு எப்பதாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? உங்களோட அன்றாட வாழ்க்கையை நேரடியா பாதிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம அலச போறோம். இந்த சிறப்பு விளக்கத் தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். தினமும் செய்திகள்லயும் வாட்ஸ்அப்லயும் பலவிதமான தகவல்கள், அரசியல் வாக்குறுதிகள்னு ஏகப்பட்ட விஷயங்கள் கொட்டி கிடக்கு. இதுல எது உண்மை எது பொய்ன்னு பெரிய குழப்பமே வரலாம். அதனால எந்த விதமான அரசியல் சார்பும் இல்லாம வெறும் உண்மையான தரவுகளை மட்டும் வச்சு உங்களுக்கு தேவையான மிக முக்கியமான விஷயங்களை ரொம்ப தெளிவா நாம பார்க்க போறோம். ஓகே, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போற அஜெண்டா இதுதான். முதல்ல உங்க பேங்க் கணக்குகளுக்கு இருக்கிற ஆபத்து. ரெண்டாவது, ரேஷன் கார்டுல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான அப்டேட். மூணாவது, மானியங்கள் பத்தின வதந்திகளும் உண்மைகளும். நாலாவது, நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்திருக்க புதிய விதிகள். மற்றும் கடைசியா, வானிலை மற்றும் சில விரைவான செய்திகள். சரி, நம்ம முதல் டாபிக், உங்க கணக்குகளுக்கு ஆபத்து மற்றும் மோசடிகளை தடுக்க ரிசர்வ் வங்கியின் புதிய அதிரடி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நாம உடனடியா கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, மோசடிகளை தடுக்கிறதுக்காக ரிசர்வ் வங்கி குறிப்பா 3 வகையான பேங்க் அக்கவுண்ட்டுகளை குறி வச்சிருக்காங்க. 2 வருஷமா எந்த ஒரு பணப்பரிமாற்றமும் நடக்காத டார்மெண்ட் கணக்குகள், கடந்த 12 மாசமா செயல்படாத இன்ஆக்டிவ் கணக்குகள், அப்புறம் ரொம்ப நாளா பணமே இல்லாத ஜீரோ பேலன்ஸ் கணக்குகள். உங்க அக்கவுண்ட் இதுல ஒன்னா இருந்தா அது முடக்கப்பட அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா இதை நினைச்சு நீங்க பயப்பட தேவையில்ல. ஒரு சிம்பிளான விஷயம் செஞ்சா போதும். உங்க அக்கவுண்ட் முடங்காம இருக்க இன்னைக்கே உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ஒரு சின்ன பண பரிவர்த்தனை செஞ்சுடுங்க. அதாவது ஒரு சின்ன தொகையை யாருக்காவது அனுப்புங்க, இல்லனா ரிசீவ் பண்ணுங்க. அவ்வளவுதான், உங்க கணக்கு சேஃப். அடுத்து 2வது டாபிக், ரேஷன் கார்டுல நாம செய்ய வேண்டியவை மற்றும் மானியங்களை எப்படி பாதுகாக்கிறதுன்னு பாப்போம். பேங்க் அக்கவுண்ட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு ரொம்ப முக்கியமானது ரேஷன் கார்டு தான். தொடர்ந்து 3லிருந்து 12 மாசம் வரைக்கும் ரேஷன் கடையில எந்த பொருளும் வாங்காம இருந்தீங்கன்னா அந்த கார்டுகள் போலியானவைன்னு நினைச்சு ரத்து செய்யப்படலாம். உஷார். இத தவிர்க்க EKYC முறைய கட்டாயமாக்கியிருக்காங்க. எதிர்காலத்துல வரப்போற மானியங்களை எந்த தடையும் இல்லாம பெற இதோ இந்த 3 சிம்பிளான ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. 1. உங்க ஆதார் எண்ணை ரேஷன் கார்டு மற்றும் பேங்க் அக்கவுண்டோட இணைங்க. 2. மொபைல் நம்பரை சரிபாருங்க. 3. நேரா ரேஷன் கடைக்கு போய் அங்க இருக்கிற மிஷின்ல உங்க கைரேகைய பதிவு செஞ்சிடுங்க. இத பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம சலுகைகள் உங்க கைக்கு வந்து சேரும். 3வது டாபிக், மானியங்கள் பத்தின வதந்தியும் உண்மையும். முக்கியமா வாட்ஸ்அப் செய்திகளுக்கு பின்னாலுள்ள உண்மை என்னன்னு பிரிச்சு பாத்திரலாம். மத்திய அரசு எல்லாரோட பேங்க் அக்கவுண்ட்லயும் புதுசா 12,000 ரூபாய் போட போறாங்கன்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வைரலா பரவிட்டு இருக்கு இல்லையா? நிதானமா கவனிங்க. இது முற்றிலும் புதுசா கிடைக்க போற பணம் கிடையாது. உண்மையில விவசாயிகளுக்கான PM கிசான் திட்டம், கேஸ் மானியம் மற்றும் உர மானியம், இந்த 3ஐயும் ஒன்னா சேர்த்து முன்னுரிமை பெற்ற ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ஒரே தொகையா 12,000 ரூபாய் வழங்கலாமான்னு ஒரு பரிசீலனை தான் நடக்குதே தவிர வேற இல்ல. இப்போ இருக்கிற பல்வேறு தரப்பினரோட நடவடிக்கைகளையும் வாக்குறுதிகளையும் எந்த சார்பும் இல்லாம நேருக்கு நேரா ஒரு டேட்டாவா ஒப்பிட்டு பார்ப்போம். மாநில அரசு தரப்புல சிறப்பு தொகுப்பா பெண்களுக்கு 5,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. மத்திய அரசு தரப்புல இந்த 12,000 ரூபாய் ஒருங்கிணைந்த மானியம் முன்மொழியப்பட்டிருக்கு. இது தவிர பாஜகவோட தேர்தல் அறிக்கையில குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 2,000 ரூபாய் வழங்கப்படும்னு ஒரு வாக்குறுதி இருக்கு. இந்த தரவுகளை நாம அப்படியே எடுத்துக்கலாம். இதெல்லாம் தாண்டி செய்திகள்ல அடிபடுற வேறு சில முக்கியமான தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகளை பாத்தீங்கன்னா, வருமானத்துக்கு தகுந்தபடி வருஷத்துக்கு 3 இலவச கேஸ் சிலிண்டர்கள், பெண்களுக்கு எலக்ட்ரிக் வாகனம் வாங்க 25,000 ரூபாய் மானியம், ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணம், சுய உதவி குழுக்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வரை வட்டியில்லா கடன், அப்புறம் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களா உயர்த்துவது, இப்படி நிறைய அறிவிப்புகள் இருக்கு. ஆனா இங்கதான் நாம கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இந்த சலுகைகள் எல்லாமே எல்லாருக்கும் ஈஸியா கிடைச்சிடாது. எதிர்காலத்துல எந்த திட்டம் வந்தாலும் அதோட தகுதி விதிகள் ரொம்ப கடுமையாவே இருக்கும். குறிப்பா வருமான வரி செலுத்துறவங்க, அரசு ஊழியர்கள், கார் வச்சிருக்கவங்க மற்றும் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு இந்த உதவிகள் கிடைக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் இப்போதைய தரவுகள் சொல்லும் உண்மை. சரி, இப்போ 4வது டாபிக், நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்திருக்க புதிய விதிகள் மற்றும் போக்குவரத்து, குடிநீர், LPG அப்டேட்ஸ்க்கு வருவோம். தேர்தல் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மாநில எல்லைகள்ல விதிகள் ரொம்ப கடுமையாக்கப்பட்டிருக்கு. குறிப்பா புதுச்சேரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு மதுபானம் கொண்டு வர்றதுல முன்னாடி 4.5 லிட்டர் வர அனுமதி இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த ரூல்ஸ மாத்தி வெறும் 90 மில்லி மட்டுமே கொண்டு வர முடியும்னு அறிவிச்சிருக்காங்க. நீங்க ஒரு சின்ன பாட்டில் கொண்டு வந்தாலும் அது சட்டப்படி குற்றம். கொஞ்சம் உஷாரா இருங்க.
அடுத்ததா ஒரு அலர்ட். கோடைக்காலம் என்பதால் தண்ணி கேன் வாங்குறப்போ அதிக கவனம் தேவை. தரமற்ற தண்ணீரை விக்கிற நிறுவனங்களுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும்னு அரசு ரொம்ப ஸ்ட்ரிக்டா எச்சரிச்சிருக்காங்க. சோ நீங்க வாங்குற தண்ணீர் கேன்ல FSSI சான்றிதழ், நிறுவனத்தோட பேரு, அப்புறம் எக்ஸ்பைரி டேட் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு வாங்குங்க. இது குடும்பத் தலைவிகளுக்கு ஒரு நிம்மதியான நியூஸ். உலகளாவிய பிரச்சனைகள்னால கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு வந்து சிலிண்டர் புக் பண்ணா 45 நாள் வரைக்கும் வெயிட் பண்ற நிலைமை இருந்துச்சுல்ல. இப்போ அந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டு காத்திருப்பு நேரம் 20லிருந்து 25 நாட்களா ரொம்பவே குறைக்கப்பட்டிருக்கு. நம்ம இப்போ 5வது மற்றும் கடைசி டாபிக்கு வந்துட்டோம். வானிலை மற்றும் சில விரைவான செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் நடிகர் விஜய் அவங்களோட தேர்தல் பிரமாண பத்திரத்துல நிதி விவரங்கள் சரியா இல்லைன்னு ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. ஆனா போதுமான ஆதாரங்கள் இல்லாத காரணத்தினால சென்னை உயர்நீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சிடுச்சு. இது சம்பந்தமான சட்ட நடவடிக்கைகள் இதோட முடிவுக்கு வந்திருக்கு. அடுத்தது வானிலை நிலவரம். ஏப்ரல் 28ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கடலோர பகுதிகள்ல கனமழையும், ஏப்ரல் 30ல நீலகிரி, கோவை, ஈரோடு, தர்மபுரி ஆகிய இடங்கள்ல சூறாவளி காற்றுடன் மழையும் பெய்யும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் மே 1ஆம் தேதி மணிக்கு சுமார் 40 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த காற்று வீசக்கூடும். அதனால உங்க டிராவல் பிளான்ஸ், அவுட்டோர் வேலைகள் எல்லாத்தையும் இதற்கேட்ட மாதிரி முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, இது எல்லாத்தையும் பார்த்த பிறகு உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை இதுதான். 2026ல மானியங்கள் மற்றும் விதிகள்ல வரப்போற மாபெரும் மாற்றங்களை எதிர்கொள்ள நீங்க ரெடியா இருக்கீங்களா? அரசாங்கத்தோட சலுகைகளை தொடர்ந்து பெற இன்னைக்கே உங்க பேங்க் அக்கவுண்ட், ஆதார் மற்றும் ரேஷன் கார்டு விவரங்களை சரியா அப்டேட் பண்ணிடுங்க. விழிப்புணர்வோட செயல்படுங்க. இந்த விளக்கத் தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி சுவாரஸ்யமான தரவுகளோட அடுத்த முறை சந்திக்கலாம்.